ஹலோ ஷெஃப், வணக்கம். இன்னைக்கு 12வது நாள். இந்த நாள் இனிதே தொடங்குறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி என்னோடய டைரியில் நான் எழுதணும்னு நினச்ச சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறதுல மகிழ்ச்சி. இந்த நாள் நான் பதிவு பண்ணுற விஷயம் சில எண்ணற்ற சிந்தனைகளுக்குள்ளே என்னை கொண்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது அலாதியான ஒரு சிந்தனை, அதாவது தீர்வு என்னுடைய அந்த சின்ன அறிவுக்குள்ளார இது யோசனைகள் பலமாக இருந்துச்சு. பல கேள்விகள் மனதுக்குள்ளே எழும்பிகிட்டே இருந்துச்சு. இதற்கெல்லாம் தீர்வு என்னங்கிறதே தெரியாத ஒரு மாதிரியான குழப்பமான சூழ்நிலை. ஆனால் தெளிவாக என்னுடைய அந்த சின்ன அறிவுக்கு தெளிவுபட்டது ஒன்று தான். அதை தான் இந்த பதிவில் பண்ணணுங்கிறது விருப்பம். இன்றைக்கி என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சதும் அந்த விஷயந்தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிடம். ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு நிமிஷம் கேட்டு ஸ்டாப் பண்ணேன். இப்போ கூட கேட்க அந்த மணி ஓசை வந்துட்டு டைத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதையும் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அதுக்காண்டி தான் ஸ்டாப் பண்ணேன். இன்றைக்கி ஒரு மாதிரி என்னைய அலாதியாக சிந்திக்க வச்ச அந்த விஷயம் என்னென்னு நான் இப்போ பதிவு பண்ணுறேன். என்னென்னா, ஒரு ஊரில் இருக்கவர் தான். அவர் இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இப்போ தான் அதாவது ஒரு 30+ 40க்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு 40 வயதுக்குள்ளே தான் இருக்கும். நான் சொல்லுகிறது ஒரு ஆணை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து இந்த பதிவு. என்னுடைய அனுபவமாக இன்றைக்கி அந்த என்னை அலாதியாக யோசிக்க வச்ச பல கேள்விகள் மனதுக்குள்ளே எழுப்பின, தீர்வுகள் என்னன்னு தெரியாது இனி மனித வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த நிகழ்வு தான் அது. ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு என்னுடைய காரியங்களை எப்படி அந்த சொற்களை கோர்க்க தெரியல. அதனால் ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே சொல்லிடுறேனே. என்னென்னா, சிறு வயதுலேருந்தே ஒரு கடின உழைப்பாளி. இப்போ ஒரு 40 வயது ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து பகலெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பை பார்க்குறது, இரவெல்லாம் போயிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறது என்னோடய வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன் பல வருடங்கள். ஏன்னா நான் அந்த கம்பெனியில் இப்போ அந்த தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய முதல் பட்டப்படிப்பை முடித்த சமயத்தில் நான் அந்த நிறுவனத்தில் சில ஆண்டுகள் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. அங்கே வேலை பார்த்த நபரில் ஒருவர் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நபரும் அவர் என்னோட கூட பகல் முழுவதும் அந்த அரசு வேலைகளை முடித்து விட்டு அந்த அரசு அலுவலெல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்து முழுமையாக தூக்கத்தை அவாய்ட் பண்ணி வேலை பார்ப்பாங்க. அவங்க ஏன் அவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்காண்டி ஒரு ஃபேமிலி. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த பர்சன் கொஞ்சம் அந்த பேக்கில் கொஞ்சம் கூன் இருக்க மாதிரி, அது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த போன ஒரு மனிதர். ஆனால் உழைப்பில், ஹார்ட் ஒர்க்கில் யாருமே அவரை ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நபர் தான். தன்னுடைய அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கலாம். பொறுப்பு வச்சுக்கணும். இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறது. ஒரு கடின உழைப்பாளி, தேவையில்லாமல் தன் காசை விரயமாக்காத நபர், குடும்பத்தை நல்லாவே நடத்துகிறவர், சமுதாயத்தில் அதாவது அவர் ஒரு நல்ல இப்படி போல் ஒரு மனிதர் தான். திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு 2 அழகான குழந்தை செல்வங்களும் இருக்குது. அவங்களுடைய துணைவியாருக்கும் தனியாக ஒரு சின்னதாக ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கடையும் இருக்குது. அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதையும் அவங்க பார்த்துக்குறாங்க. ப்ளஸ் இந்த ஹார்ட் ஒர்க்கர், நான் சொல்கிற இந்த ஹார்ட் ஒர்க் இங்கிட்டு வேலை பார்க்குறது, அங்கிட்டு வேலை பார்க்குறது, அதாவது பன்முக திறமைகள் இருக்கிறவாள்னு சொல்லுவாங்களே, அதுபோல் இவங்க அந்த ஹார்ட் ஒர்க்கர்லேயே அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அங்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு தன்னோட அந்த உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சில நேரங்களில் கொஞ்சம் வசதியாக தெரிஞ்சாலும்
ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு சின்சியாரிட்டியாக வேலை பார்த்து ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சு இப்போ தான் ஒரு ஒரு 1 இயர் இருக்கலாம். 1 இயருக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது இந்த நான் சொல்கிற இந்த ஒரு துயரமான சம்பவம் என்னென்னா, அவங்களுடைய துணைவியார் சாமிக்கிட்ட போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு இதை பார்க்கும்போது தான் என்ன மனிதனுடைய லைஃப் வந்துட்டு, அதாவது நம்ம பிறப்பு நம்ம கையில் இல்லை, ஆனால் இறப்பு வந்துட்டு கன்ஃபார்முங்கிறது புரிஞ்சிச்சு. அது தடுக்கவே முடியல. பார்த்தீங்களா, நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம வந்துட்டு தடுக்கவே முடியாது. அன்றைக்கி ஒரு 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 விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது ஒருத்தர் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். அதாவது நம்மகிட்ட கோடி ரூபா காசு இருந்தாலும் என்கிட்ட தான் பல கோடி ரூபா இருக்கேன், என்னுடைய உடல் நல்லாகிறதுக்கு, அதாவது என்னுடைய உடலுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்கிட்ட இருக்க காசை பயன்படுத்தி என்னிடத்தில் வேலை பார்க்குற ஒரு 4 பேரை ட்ரக் வீலில் நடக்க வைப்போம், ஏதோ ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வைப்போம். ஆனால் பணக்காரனாச்சே. அதாவது இவருடைய மற்றவாள் பணத்தை வச்சு மற்றவங்களை நடக்க வச்சு இவருடைய எடையை குறைக்க முடியும்னா அது சாத்தியமில்லையோ, அதுபோல் தான் இறப்பை நம்ம வந்துட்டு தடுக்கிறதும் சாத்தியமில்லாத ஒன்று. பிறப்பு எப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நம்மளே வளர்ந்து இந்த நிலைக்கு வரும்போது நமக்கு பிறப்புங்கிறது தற்செயலோ கடவுள் செயலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இறப்பு வந்துட்டு தற்செயலாக இருந்தாலும் கடவுள் செயலாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் அதை வந்துட்டு அதில் பாருங்கள், அதில் மாற்றமே இல்லை. ஒரு நாள் அது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. பிறப்புன்னு ஒன்று இருந்துட்டாவே அடுத்த ஒரு வேகான இறப்புக்குள்ளே மனிதர்கள் ரொம்பவே என்ட்ரி ஆகிறது தான் நேச்சருங்கிற மாதிரி புரிய ஆரம்பிச்சிட்டு, அதாவது வாழ்க்கையை ஒரு பயங்கரமாக முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு ஒரு 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 நிம்மதி அமைதியான வாழ்க்கையை தேடிட்டு இருக்க சமயத்தில் தன்னோட அந்த சில விஷயங்களை ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க, சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் இல்லை, அவங்க சாமிகிட்ட போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாவே ஒரு மாதிரி இப்போ தான் அதாவது எப்படின்னா ரொம்ப வந்துட்டு முதுகு வலிக்க திடுக்கு போட்டு கரை அடைஞ்சதுக்கப்புறம் கூட வந்த துணைவியார் கடவுள்கிட்ட போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க அக்கறையிலே இருந்திருக்கலாமே, அங்கிட்டே வந்துட்டு ஜோடியாக இருந்திருப்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன் முதுகு வலிக்கு துடுப்பு போட்டு வர பாதையிலெல்லாம் ஒரு வருத்தத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு நிம்மதியான ஒரு அக்கறையை பசுமையாக தேடி போகும்போது இடத்த அடையும் போது ஒருத்தர் தான் இருக்காங்கும் போது அந்த 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 வலி எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுபோல் அந்த சிந்தனைக்குள்ளே ஆட்பட்டுருச்சு மனசு. பல கேள்விகள், நம்ம என்ன தான் வந்துட்டு இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க, சில இதெல்லாம் பார்த்திங்களா, சில அந்த இயற்கைக்கு மாறாக சில இதெல்லாம் நம்ம வந்துட்டு மாற்றத்தை வந்துட்டு எவ்வளோ வசதி படைத்தாலும் என்ன பண்ணாலும் சில இதில் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அந்த விஷயந்தான் இறப்புங்கிறது. இறப்பு வந்துட்டு நம்ம ஒரு 100 இயர்ஸுக்கு ஒரு 200 இயர்ஸுக்கு நம்ம தள்ளி போடவும் முடியாது. அது வந்துட்டு எனக்குள்ளே ஒரு பலமான புரிதல் ஏற்படலைனாலும் அந்த ஒரு நூலளவான அந்த விஷயம் புரிஞ்சிச்சு. இறப்பு வந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு விருப்பமே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இறப்போடைய அந்த நிகழ்வுகளை நம்ம ஏற்றுக்கிறதே வேணும். அந்த சூழ்நிலை தான் மனிதனான நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இயல்பான ஒன்றுங்கிறது புரிய வருது. அதுக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ காரியங்கள் எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருது. நம்ம என்னுடைய இந்த சின்ன வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அறிவுத்தனமாக, அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதோடைய ஃபீல்ட்லேருந்து அடுத்த ஒரு வருடத்தை கடந்து போகும்போது அது ரொம்ப ஷேமாக தெரியுது. இப்போ நம்ம நேற்று ஒருவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம்ல, அது இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு சொசைட்டியில் ஒரு ஷேம் இருக்குது. நம்ம அதை செய்யும் போது அது நமக்கு ஒரு ஷேம் இருக்குது. பட் இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்துட்டு ஒரு ஷேம் இல்லாததுனால தான் நம்ம அதை வந்துட்டு ஒரு பெருசாக எடுத்துக்காமல் எல்லா விஷயத்துலையும் நம்ம சில இதெல்லாம் பெரிய அடிக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு அது மேலே ஒரு ஷேம் நமக்கு ஏற்படாததுனால தான் நம்ம அதை கண்டினியூஸாக அதை நம்ம அடிக்ட்டுன்னு தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதை பண்ணிகிட்ருக்கோம், நேரத்தை செலவிட்டுருக்கோம்.
ஆனால் நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னாவே அது நமக்குள்ளே ஒரு ஷேமை கொடுக்கணும். நம்ம ஒரு ஷேமாக ஃபீல் பண்ணாதே அதை விட்டுட்டு வெளியே வந்து நமக்கான இந்த சில வருடங்களில் நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு அந்த மனம் போன போக்கிலேயே அந்த வாழ்க்கையை நம்ம காற்று பதற அடிச்சிட்டு போகிறது போல், அந்த தூசியெல்லாம் பறக்கிற போல் காற்று வந்தாலே நம்ம பயணிப்போங்கிற மாதிரி இல்லாமல் நிலையாக ஒரே இடத்துல இருந்து நெல்மணி முத்துக்கெல்லாம் விளைஞ்சி பலனை கொடுக்குற அளவு ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் எதார்த்தம். அதுக்காக நம்ம வாழணுங்கிறது தான் உண்மை. இதில் நிறைய குழப்பங்களான சில சில விஷயங்கள் சொன்னாலும் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னென்னா, இறப்பை யாராலையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருவேளை தள்ளி போடலாம். ஒரு நான் வந்துட்டு சிறு வயதில் கேட்டது போல் ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு கடவுள் ஒருத்தருக்கு தன்னோட அவரோட வாழ்நாளை கொஞ்சம் நீட்டித்து கொடுத்தாருன்னு நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணால் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தங்களுடைய லைஃப் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வேலிடிட்டி டேட் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம எக்ஸ்பைரி ஆகிரும். அதான் லைஃபு. ஸோ இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சது. நம்ம எதையோ பண்ணுறோம். நம்ம இருக்கிற இந்த அதாவது தவிர்க்க முடியாத அந்த சூழலுக்குள்ளே என்ட்ராக போகிற நம்ம இருக்கும்போது கொஞ்சம் சுதந்திரமாக கண்ட்ரோலாக கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மை உணர்ந்து வாழ்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் இன்றைக்கி அசோக்குடைய டைரியில் பதிவு பண்ணணும்னு நினச்ச விஷயம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அதோடைய தாக்கத்தை என்னால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சூறாவளி அடித்தா என்ன ஆகுமோ அந்த மாதிரி எல்லாமே அந்த எண்ணங்களும் நினைவுகளும் அப்படியே சிதறடிக்கப்பட்டிருக்கே தவிர அந்த தாக்கத்தை என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் புரிஞ்சதே தவிர அது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் கூட உள்நோக்கி இருக்கலாம். பல வேதங்களும் கூட அதுதான் சொல்லுது. அதாவது நம்ம ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல, அவங்கள நம்ம பார்க்குறதை காட்டிலும் இன்றைக்கி ஒரு துக்கத்தோடு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த நிலையை நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கோங்கிறது புரியும். அதே போல் அதையும் சின்ன வயசுலலாம் நீங்கள் கதை கேட்டிருப்பீங்கள்ல, அதாவது யாருக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய இருக்க அந்த கஷ்டங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்க விருப்பமோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வந்துடுங்க, கடவுள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்களோட கஷ்டத்தை வந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கடவுள் கொடுத்த அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்காண்டி எல்லோரும் போகும்போது தான் தெரியுமா, கடவுள் வந்துட்டு முன்னாடி நின்று சொல்லுவாராம், நான் ஒன் டைம் வந்துட்டு இந்த ஃப்ளாஷை ஆஃப் பண்ணிடுவேன், இந்த லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணுவேன். அந்த டயத்தில் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கஷ்டங்களை வேறு வாழ்கிட்டேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உன்னுடைய கஷ்டத்தை அவருக்கும், அவரோட கஷ்டத்தை நீங்களும் எடுத்துக்க ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் கடவுளோட ஆஃபர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கடவுளோட ஆஃபரை யாருமே அக்செப்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. அக்செப்ட் பண்ணிக்க மனம் இல்லாதவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த கஷ்டங்களையே எடுத்துகிட்டு, அந்த லிஸ்ட்டையே எடுத்துகிட்டு. ஏன் அப்படின்னா, இவர் கொண்டு போனது ஒரு பண்டல் சைஸ்னால், மற்றவர்கள் கொண்டு வந்த கஷ்டங்கள்லாம் ஒரு சாக்கில் கட்டி அள்ளிட்டு வர அளவுக்கு ரொம்ப அதிகமான கஷ்டங்களை அப்படியே லோடாக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதையே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்துக்கிறோம். கம்மி மற்றவங்களுடைய கஷ்டங்களில் நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்ம வாங்கிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் கடவுள் ஆஃபர் பண்ணும்போது கடவுளோட ஆஃபரையே வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவங்கவுங்களோட கஷ்டத்துலேயே அவங்கவுங்களுடைய அந்த லிஸ்ட்டையே எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சின்ன வயசுலாம் நம்ம பாட்டிங்க கதை சொல்லுவாங்கல்ல, அதுபோல் தான் லைஃபு நமக்கு நம்மளுடைய வந்துட்டு அப்பில் இருக்கிறது, அதாவது மேல் நோக்கி பார்க்குறத காட்டிலும் கீழே நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு மோட்டிவேஷனும் ஒரு உறுதியும் கிடைக்கும். இப்போது ஒருத்தருக்கு வந்துட்டு
ஒருத்தர் வந்து ஸ்பெக்ஸ் போடுறாரு. நான் வந்துட்டு இந்த ஸ்பெக்ஸ் போடுற பழக்கம் இருக்குது தூரத்து. இப்போ எனக்கு வந்து தோணும், ஏன் நம்ம வந்துட்டு ஸ்பெக்ஸ் போடுறோம் அப்படின்னு. அப்போ நம்ம காலேஜில் பார்க்கும்போது தான் தெரியுது, சிலருக்கு எந்த பார்வையுமே இல்லாமல் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணால் இது நமக்கு நம்ம அவங்களோட 100 மடங்கு ரொம்ப அதை கொடுத்து வச்ச ஒரு லைஃபுக்குள்ளே இருக்க மாதிரியான ஃபீல். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆஃபரு. அதை நம்ம புரிஞ்சிக்காம தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெக்ஸ் போடுறதையே பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணி லைஃப்பை பாதியை வந்துட்டு கம்பேர் பண்ணியே தொலைச்சிட்றோம். அதாவது எதோட கம்பேர் பண்ணணுமோ அதை விட்டுட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத சில விஷயங்களோட கம்பேர் பண்ணி இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டையும் நம்ம தொலைச்சிட்றோம். நமக்கு ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பணக்காரங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ பேரண்ட்ஸு இல்லாதவங்க இருக்காங்க, பணக்காரங்க நிறைய பேர் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள நம்ம கம்பேர் பண்ணால் நம்ம அவங்களோட 100 மடங்கு பணக்காரங்க தாங்கிறது நம்ம மனசு புரிஞ்சிக்கிற மாட்டேங்க. ஃபைனலாக இதுதான். இது பார்த்தா ஏதோ போதனை சொல்கிற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலாக டைரி மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஷாக்கான ஒரு மூமெண்ட்டுங்கிறதுனால இதை டைரியில் பதிவு பண்ணேன். ஆனால் என்ன பண்ணேங்கிறது எனக்கு புரிஞ்சது தான். இறப்பை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இறப்பு அதாவது எக்ஸாம் டேட்டு வந்துட்டு நமக்கு தெரியாது, ஆனால் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது மட்டும்தான் உண்மைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்மளோட ரிசல்ட்டு பாஸ் ஆகணுங்கிற அந்த எய்மை நம்ம முன்னே வச்சு போகணும். ஸோ எக்ஸாம் ஒரு நாள் கன்ஃபார்மாக இருப்போகுது, அதில் வந்து நம்ம தப்பிக்க வழி இல்லை. அதனால் ப்ரிப்பேர் ஆகும், பாஸ் ஆகும், எக்ஸாமை பற்றி கவலைப்பட வேணாம். அதுதான் எனக்கு புரிஞ்ச மாதிரி. நமக்கு புரிஞ்சு இந்த சின்ன பாணியில் சொல்லணும்னா இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இறப்புங்கிறது கட்டாயம் இருக்குது. லைஃப் நம்மளை போட்டு ஊர் பாஷையில் சொல்லணும்னா பிரட்டி எடுத்துரும். அதனால் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ அசோக்குடைய இந்த அனுபவங்கள் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 12வது நாளாக பதிவு பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் முடியும். ஸோ இதை மட்டுமே நான் பெருசாக பார்க்காம இருக்கிறதுனால தான் இது எனக்கு டயத்தில் எதுவுமே பண்ண முடியறதில்லை. இது பாட்டில் ஒன்றுங்கிறதுனால இது ஒரு ப்ராக்டிஸுங்கிறதுனால இதை நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இந்த டைம் கிடைக்கும் போது இந்த ப்ராக்டிஸை நான் கண்டினியூ பண்ணே தவிர மற்றபடி இதுக்காண்டியே எஃபர்ட் போகிறதில்ல. இதை ப்ராக்டிஸாக வச்சுக்கிறேன். இதோடைய ப்ராக்டிஸோடைய அந்த வெளிப்பாடு வந்துட்டு மற்ற விஷயங்களில் தான் நான் கன்சிஸ்டன்சியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குறேன். ஸோ ஐ எம் நாட் டு ப்ரிப்பேர் இந்த முடிந்த அளவுக்கு தமிழில் பேசுகிறேன் ஆசை, இங்கிலீஷில் எனக்கு தெரியாது. ஓகே அசோக், பாய். எனக்கு டைம் ஆகிடுச்சு. பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.